ஹலோ காய்ஸ், நான் உங்கள் பிஹெச் கேள்வி. இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறேன்னா, நான் எங்கள் வீட்டில் ஒன்று ஆட போனோம். போன இடத்துல நல்ல கேம் பிளே கொடுத்தோம் காய்ஸ். ஆனால் கடைசியாக சம்பவம் நடந்து போச்சு. அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க காய்ஸ். இறங்கியாச்சு கைஸ். இறங்கின பிறகு எங்கிட்ட ஏகே எடுத்துட்டு திரும்ப இங்கே ஒருத்தர் வருவான். அவனை ஃபுல்லாக வருங்க. பார்த்தீங்களா, அவனை அடித்து முடிச்சுட்டு கைஸ் லூட்டெல்லாம் பொறுக்கிட்டு நான் எங்கிட்ட சுற்றி வருவேன். பார்த்தா அங்கே 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவன் இதை கண்டுக்காம நான் எங்கிட்ட சுற்றி வந்தா இங்கே ஒருத்தன் வீட்டுக்கு மேலே வந்து குதிக்கிறான். ஆளே காணும் கைஸ். நானும் அங்கிட்டு சுற்றி பார்க்குறேன், ஆளை காணும். அப்புறம் பார்த்தா அங்கிட்டு போய் நின்றுட்டு இவங்களை பார்த்துக்கிட்டு இருக்க பின்னால் வந்து அடிக்கிறாங்க. அவனுக்கு 8 விழும் பாருங்க. இப்போ சரி, அவனை தான் அடிச்சிட்டோமே. கீழே 2 பேர் அடிச்சுட்டு இருந்தாங்களே, அவங்களுக்கு அடி பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஏமா ஓடிக்கிட்டு இருந்தேன். ஓடி போய் பாமத்திக்கு வீட்டுக்கு மேலே போடணும்னு பார்த்தா இங்கே கரெக்டாக போட்டுக்கிட்டு இருக்கேன். கீழே விழுந்துட்டு காய்ஸ். மேலே தான் போடுறான், அதில் எப்படி கீழே விழுந்துட்டு காசுக்கிறேன். கீழே வந்து விழுந்துட்டு சரி பின்னாடி போய் வீட்டு மேலே ஏறலான்னு பார்த்தா இங்கே தவிக்கிட்டு இருக்கான் அவன். செம்பியோட்டை வச்சு அழுத்தி பிடிச்சேன். 8 விழுவில் காய்ஸ். அப்புறம் அழுத்தி பிடிச்சிட்டேன். பால் உள்ள வந்தால் திரும்பி அழுத்தி பிடிச்சிட்டேன். நான் கேட் ஓப்பன் ஆகிட்டு காய்ஸ். டக்குனு வந்து அழுத்தி பிடிச்சி கில்லே எடுத்துட்டேன் காய்ஸ். அதுக்கப்புறம் வீடியோக்கு புதுசாக இருக்காங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வெள்ளாக்கில் ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. லூட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க காய்ஸ். இங்கே ஒரு சம்பவம் நடக்கும் காய்ஸ். 8 கிடைக்காம நிற்கிறானா என்ன இல்லை நின்னா இப்படி வச்சுட்டு முடிச்சு விட்டாச்சு காய்ஸ். லூட்டில் அடிச்சு விளையாண்டுட்டு இருக்க காய்ஸ். இங்கே வந்து ஓடிக்கிறாங்க. அவனுக்கு சரியான ஹெட் வச்சு முடிச்சு விட்டாச்சு காய்ஸ். அவனையும் சரிங்க சூப்பர் அப்போ கிடந்துச்சு. அதை லூட் அடிச்சுட்டு இருந்தேன் காய்ஸ். இங்கே ஒரு சம்பவம் நடக்கும், அதையும் பாருங்க காய்ஸ். ஹெட் அடிப்பேன், ஹெட்டே விழுவாது காய்ஸ். பாருங்க, ஹெட் அவரெல்லாம் அடிச்சிட்டானா நீங்கள் லைக் போடுங்க காய்ஸ். நான் ஹெட் அடிச்சிட்டேன் காய்ஸ். நீங்கள் லைக் போடுங்க நம்புகிறேன். அப்படியே நான் போயிட்டுருப்பேன். லூட் அடிச்சுட்டு இந்த போட்டால ஓடுவேன் காய்ஸ். தான் கார்லேருந்து ஒருத்தன் வருவான் பாருங்கள். ஆனால் ஒன்ட்டா படிக்க அவ்வளோ ட்ரை பண்ணுவான் காய்ஸ். வெளியே விடுவில் அவன் இங்கேருந்து வருவான். நான் அங்கிட்டு இருக்கேன்ட்டு அங்கிட்டு விடுவாங்க. இது நான் இங்கே அடிப்பேன் காய்ஸ். அடியே விழுவில் 5-4ன்னு விழுவுது. சீடு எடுத்து அடிப்போம். ஒன்ட்டா படிச்சு விடுன்ட்டு அடிக்கிற அடி விழுவல காய்ஸ். சுற்றி விடியாடுவாங்க காய்ஸ். நான் குளால் போட்டுருவேன். குளால் போட்டு நிற்பேன். இவன் இங்கிட்ட சுற்றி வருவான். நான் எம்பி அடியை அழுத்துறேன். அவ்வளோ அடியே விழுவில் 8 போக முடியுது. இங்கேருந்து கிராஸ் வேறு ஆகுது காய்ஸ். இங்கேருந்து வேறு அடி வந்து அடிக்குது. நான் அவனை அடிச்சிடுவாங்க. அவனை அடித்தாலும் நான் இந்த வீட்டையும் இவன் பண்ணி என்ன அடிக்க ஆரம்பிச்சிடுவான். மிஸ்ட்டு இல்லைன்னா எனக்கு ஒன்றுமா காய்ஸ். சரி, அவனை தான் அடிச்சுட்டாங்களே, நம்ம போய் ஓசிக்கிட்டு அடிச்சுட்டு நானும் அங்கே சுற்றி பார்க்குறேன். காணுவேன். பின்னாடி பார்க்குறேன். பின்னாடி நான் போயிருக்கேன். அவன் டீம் டக்கு வந்து காலை போட்டு இதே பண்ணிட்டான் காய்ஸ். டக்குன்னு நான் நின்னேன். சரி வருவான், இப்படி தானே வருவான், அடிச்சு விடுவோன்ட்டு நிற்கிறேன் காய்ஸ். பார்த்தா மேலேருந்து எப்படி ஒருத்தன் தான். அவனை அழுத்துனா அடியே விழுவல காய்ஸ். பாருங்களேன், அடியே விழுவாது. நான் டக்குனு குழாய் போட்டுருவேன். போட்டோன்னா இங்கிட்டா சுற்றி வருவேன். அவன் டக்குன்னு அவனும் வந்துடுவான். இவன் அடிச்சு விட்டானா மிஸ்டேக் நினச்சிக்கிட்டு காய்ஸ். அவனும் வந்துடுவான். 2 பேரும் அடித்து அடி பண்ணிடுவேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.